தாவேகா தலைவரான நடிகர் விஜய் மேல முதல் குற்ற வழக்கு அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு சொன்னா, சமீபத்துல ஆகஸ்ட் 21 பெரம்பலூர்ல மதுரை மாவட்டத்துல அவர் ஒரு மிகப்பெரிய 2வது மாநில மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் மாநாட்டை தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தியிருந்தாரு. இந்த ஒரு மாநாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 2026ல திமுக ஆட்சிக்கு வரப்போகுதுனாலும் சரி, அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னாலும் சரி, இல்லாட்டி வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னாலும் சரி, யார் ஆட்சிக்கு வரதா இருந்தாலும் எங்களை தாண்டி தான் வரணும். எங்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு பெரும்பான்மையாக 2026ல இருக்கும். 2026ல நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தாவேகாவை சார்ந்த தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல பல்வேறு இடங்கள்ல பேசி இருந்தாங்க, பேனர்களும் வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்படி ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தோட தான் இந்த ஆகஸ்ட் 21 ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடையும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு நாள்ல தான் நடத்தப்படுறதா இருந்துச்சு. இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகளால விநாயகர் சதுர்த்தி நேரத்துல நடத்தினா சரியான முறையில பாதுகாப்பு தர முடியாது, அதனால முன்கூட்டியே நடத்துங்க அப்படின்னு சொன்னதின் அடிப்படையில தான் ஆகஸ்ட் 21 அந்த மாநாடு நடத்தினாங்க. அப்ப இந்த மாநாட்டை நடத்துனதுல எவ்வளவு பெரிய சிக்கல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, மாநாட்டுக்கு பிறகு அந்த மாநாட்டினுடைய கொள்கை ரீதியாக அவங்க என்ன பேசினாங்க, நடிகர் விஜய் அவங்க எப்படி தன்னுடைய கட்சியை கொண்டு போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பேசக்கூடிய மீடியாக்கள் இன்னைக்கு எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மாநாட்டுல நடந்த மனித உரிமை மீறல்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, மாநாடு அப்படிங்கிறது சாதாரணமா ஒரு தலைவர் வந்து பேசிட்டு போறதோட இல்லாம இந்த ஒரு மாநாடு எந்த அளவுல நடத்தப்பட்டது அப்படின்னு சொன்னா, நடிகர் விஜய் அவங்க உரை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ரேம்ப் வாக் ஷோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல ஒரு மிகப்பெரிய ரேம்ப் ஒண்ணு போட்டு அதுல நடிகர் விஜய் அவங்க லெப்ட் சைட்ல கூடி இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம், ரைட் சைட்ல கூடி இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம். கையசைத்து அங்க மக்கள் மத்தியில நடக்கக்கூடிய வகையிலையும் அவங்க போடக்கூடிய அந்த கட்சி துண்டை வாங்குறது, அவங்க போடக்கூடிய மாலைகளை வாங்குறது, அவருடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த துண்டை எடுத்து தூக்கி போடுறது, இப்படி மக்கள் மத்தியில செல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய ஷோ ஒண்ணு மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி நடந்த அந்த விழுப்புரம் மாநாட்டிலுமே இதே மாதிரி நடந்துச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகள்ல பாதுகாப்பு அப்படிங்கிறது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மிகப்பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிறது நடிகர் விஜய் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். மிகப்பெரிய அளவுல ஆண்களும் வரப்போறாங்க, மிகப்பெரிய அளவுல பெண்களும் வரப்போறாங்க. அப்ப லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்கன்னு சொன்னா, அந்த மாநாட்டுக்கு தேவையான எல்லா திட்டங்களுமே சரியான முறையில செய்யப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் தேவையான தண்ணியை கொண்டு போய் அவங்க இருக்கக்கூடிய இடத்துலயே சேர்க்கணும். சேருக்கு யாருமே சேர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில இருந்து பல லட்சம் சேர்களை வர வச்சிருந்தாங்க. அந்த சேர்களும் எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருந்துச்சு, எத்தனையோ சேர்களை எத்தனையோ பேர் வீட்டுக்கு போறப்ப தூக்கிட்டே போனாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பார்த்தோம். அப்ப எதுக்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ரேம்ப் வாக் செல்லக்கூடிய நேரத்துல அவங்களுடைய ரசிகர்கள் எத்தனையோ பேரு என்னதான் இருந்தாலும் ஒரு கட்சி தலைவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு சொன்னா அவருக்கு கட்சியினுடைய தொண்டர்களாக பல நபர்கள் இருக்கணும். இருந்தாலும் இன்னைக்கும் கூட நடிகர் விஜய் அவங்களுடைய ரசிகர்களாகவே இருக்கக்கூடியவங்க விஜய் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட போயிட்டு பேசணும், அவர் எப்படியாச்சும் தொட்டுறணும், நாம போய் அவருக்கு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய கம்பிகள்ல யாருமே ஏறி வர முடியாத அளவுக்கு பல்வேறு பவுன்சர்ஸ்ல வச்சு பல ஆட்களை வச்சு கிரீஸ் எல்லாம் கூட தடவி இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம். அப்ப இந்த கிரீஸ் எல்லாம் தாண்டியும் கூட சில நபர்கள் நடிகர் விஜய் அவங்களுடைய ரேம்புக்கு நடுவுல போயிட்டு அவரை தொடுறது, அவரை பேசுறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க. இதுல இருந்து மக்கள் கிட்ட இருந்து விஜயை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ் எல்லாருமே யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க கையை பிடிச்சி இறக்கி விடுறது மட்டும் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா மாறா என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களை அப்படியே தூக்கி போடக்கூடிய வேலையெல்லாம் செஞ்சாங்க. ஏதோ ஒரு பொருளை தூக்கி போடுற மாதிரி மனுஷன் ஒருத்தன் ஏறி வரான் அப்படின்னு சொன்னா அவனை அப்படியே தூக்கி அப்படியே கீழே தூக்கி போடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு. இது எல்லாம் நடிகர் விஜய் அவங்களுடைய கண்ணு முன்னாடியே நடந்ததெல்லாம் கூட நம்ம பாக்குறோம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கக்கூடிய நேரத்துல எத்தனையோ நபர்கள் அந்த மாதிரி பவுன்சர்ஸ்களால தூக்கி வீசப்பட்டாங்க. இந்த வீடியோ எல்லாம் சமூக வலைதளத்துல வரக்கூடிய நேரத்துல பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், இல்லாட்டி சமூகத்து மேல அக்கறை இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, சரத்குமார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய வலது பக்கத்துல இருக்கக்கூடிய மார்பினுடைய எலும்புல மிகப்பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டிருக்கு, அவருக்கு அந்த கையே தூக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட எஸ்பி ஆபீஸ்ல போயிட்டு நடிகர் விஜய் மேலையும் நடிகர் விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு 10 பவுன்சர்ஸ் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த ஒரு வழக்கையும் காவல்துறை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில நடிகர் விஜய் அவங்க மேல அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு விழக்கூடிய முதல் குற்ற வழக்காக இந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த பிரிவுகளுக்கு கீழெல்லாம் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
செக்ஷன் 296B கிளையும் செக்ஷன் 115 ஆஃப் 2 கிளையும் செக்ஷன் 189 ஆஃப் 2 கிளையும் அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என்னதான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா கூட உடனே அங்க இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்த ஒரு நபரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இருந்தாலும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வெறுமனே பேச்சு மட்டுமா இருந்துச்சு, எனக்கு எந்த விதமான இழப்பீடுமே கொடுக்கல, என்னுடைய மருத்துவ செலவுக்கு கூட அவங்க பொருளாதார உதவி செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நான் விஜயினுடைய ரசிகரா இருக்கிறேன், விஜயினுடைய இந்த கட்சியினுடைய தொண்டனா இருக்கேன், இருந்தாலும் எனக்கு இவங்க எந்த விதமான உதவியுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில தான் போயிட்டு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடிகர் விஜய் அவங்க பண்ணது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது, அங்க இருக்கக்கூடிய கூட்டம் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு வேன்ல போறாங்கன்னு சொன்னா மரத்து மேல ஏறி மரத்து மேல இருந்து அவருடைய வேன்ல குதிச்சு அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணதெல்லாம் நடக்கதான் செஞ்சிருக்கு. அவர் வேன்ல போறாருன்னு சொன்னா அவரை பின்பற்றிக்கிட்டே அவரை பைக்ல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அதனால பைக்ல போய் கீழே விழுந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி நடக்கதான் செஞ்சிருக்கு. அப்போ ஒரு கூட்டம் வரும், இந்த அளவுக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா இன்னும் கூட பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த ரேம்ப் வாக் ஷோவை நடத்தாம இருந்திருக்கணுமே தவிர இவரை நம்பி போனா அந்த மக்களை அவருடைய ரசிகர்களை இப்படி அலட்சிய போக்கோட நடத்தி இருக்க கூடாது. இந்த ஒரு வழக்கை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரு வெற்றி பெறுவான்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.